எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் vlogs. இந்தியன் வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், தனி அரிசி மாவில் சாஃப்டான இடியப்பம் என்னென்னு செய்கிறேன், இன்னொரு வீட்டு சமையல்லாம் பார்க்க போகிறீங்க. அதை எப்படி செய்கிறேன்றதை எங்களை அம்மா உங்களுக்கு சொல்லித்தர போகிறா. வாங்க எப்படி சமைக்கிறா. அதோட வவுனியா சொதி, வவுனியாவில் சொதி வந்து கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அந்த வவுனியா சொதியை எப்படி செய்கிறேன்றதும் இந்தியா வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்தியா வீடியோக்குள்ளே போகிறோம். இது ஏன் ஃபியூஷனாக இருக்குன்னு சொன்னால், அம்மா யாழ்ப்பாணம், அப்பா வவுனியா. வாங்க பாப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தனி அரிசி மாவில் எப்படி சாஃப்டாக இடியப்பம் வைக்கிறேன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் சில இடியப்பம் ஹார்ட்டாக வரும், அதில் காஞ்ச மாதிரி வரும். இது எவ்வளோ நேரம் செஞ்சாலும் சாஃப்டாக இருக்கும். அதை எப்படி என்ன செய்து காட்டுறோம். இப்போ ஒரு கப்பில் சுடு தண்ணி எடுத்துட்டு நாங்கள் கொஞ்சம் ஆற விடுவோம். இதுக்குள்ளேயே நான் உப்பும் போட்டு தான் கலக்கிறேன். என்னுடைய எல்லா மாவுலேயும் இவனா உப்பும் கலந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சுண்டு தண்ணி அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள இந்த கொஞ்சம் இப்படி கலக்கி ஆறுனா சுடு தண்ணியை விடுவேன். எடுத்து கொஞ்சம் குழச்சி கொண்டு வரைக்குள்ள கொஞ்சம் பச்சை தண்ணியும் தெளிக்கும் அதுக்குள்ள. இந்த மாவு வந்து நல்லா அவியாம இந்த புளியறதுக்கு நல்லா சாஃப்டா வரும். தண்ணி விடுவோம். கொஞ்சம் பச்சை தண்ணி அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா மா நல்லா சாஃப்டாக குழஞ்சி வந்துட்டு, இனி இதை நாங்கள் இடிய பொருளில் போட்டு புளியும். சரி, இடியப்ப உடல்ல எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி சாஃப்டாக வரும். நல்லா சுடுதண்ணியாக விட்டிங்கன்னா மா கொஞ்சம் அவிஞ்சு புளிகிறதுக்கு கஷ்டமாக வரும்.
சரி, இப்போ ஒவ்வொரு இடியப்பமாக புளிஞ்செடுப்போம். எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுல்ல. கொஞ்சம் தூக்கி புளிஞ்சு காட்டுறேன். இனி இதை அவிச்செடுப்போம். அந்த இடியப்பம் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வவுனியா சொல்லி வைக்க போகிறேன். இதுக்கு முதல் வெங்காயம் அடுப்பை பார்த்து வைக்க முதலே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை போட்டுட்டு பழப்புளியையும் விட்டு கையால் நல்லா பிசை. அதோட உப்பும் போடுவேன். நல்லா பிசைஞ்சு போட்டு கடுப்பம் ஊட்டி கொஞ்ச நேரம் இந்த பச்சை மிளகா வெங்காயத்தை அவிய விடுவேன். வவுனியா சொல்லிக்கு என்ன ஸ்பெஷல்ண்டா, பிற கேக்கில் இந்த உள்ளி அப்படியே முழுசாவே கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் தோலோட. அதுவும் நச்சீரம் மிளகு வெள்ளதையும் போட்டு கிரைண்டரோட அடிச்சு போட்டு கடைசியை கொதிச்சா அப்புறம் இதை போட்டு கிடக்க நல்ல டேஸ்டாக வரும். சரி, இப்போ அவிஞ்சிட்டான்னு பார்ப்போம். நல்லா அவிஞ்சு வந்துட்டு இதுக்குள்ளே நீ 2ஆம் பாலும் அது ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தபடியா பத்தியானமே இறுகி போயிட்டு. அடுத்தது முதல் பாலை விட்டு கொதிக்க விடும். ஐஸ் எல்லாம் கரைஞ்சு கொதிக்கட்டும். நாங்கள் அரைச்சி வச்ச உள்ளி மிளகு சீரம் அரைச்சி வச்சதை இதுக்குள்ள போடுவோம். ஓகே, அவ்வளோதான். சொதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சமைச்சு முடிஞ்சது, நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். இடியப்பம் நான் இப்போ சொதியில் ஊற வச்சுட்டேன். நானா அம்மா ஒன்று எடுத்தாங்க தனியாக காட்டுறேன் பாருங்க, விரவாடு காட்டுறேன். ஏன்னா சொதியை ஃபுல்லாக ஊற்றி போட்டு தான் போட்டேன். இந்த வவுனியா சொதி வந்து முதல் தடவை எங்கே சாப்பிட்டாங்கன்னா இந்த நொச்சி குளத்தில். இப்போ இந்த இடியப்பம் கொண்டாந்தாச்சு பாருங்க, உண்மையாகவே நல்ல சாஃப்டாக தான் இருக்கு. இப்போ காஞ்சா பிறகு நல்ல இதாக இல்லாமல் நல்ல சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த வவுனியா சொதி இருக்கு தானே, அது எங்கே நான் பிடிக்கொள்ளிக்கிட்டேன்னா வவுனியாவில் நொச்சி குளத்தில் எங்கள் சித்தப்பா விட்டேன்னு சொன்னாங்க. அப்போ அங்கே தான் இந்த சொதி முதல் சொதி என்னாலே இங்கே
மஞ்சள் சொதி மாதிரி மீன் சொதி எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் என்ன சொதி கூடாது சின்ன பிள்ளையிலேயே அந்த சொதி சாப்பிட்றது கொஞ்சம் குறையும். அதுக்கு பிறகு வவுனியா போயிருக்கல இந்த சொதி காய்ச்சல என்ன கலர் வித்தியாசமா இருக்கு சொதியினோடு, அதுவும் மனமும் வித்தியாசமா இருக்கு. அது ஏன் அந்த மனம் வித்தியாசமா இருக்குது? உள்ளி மிளகு சீரகம் எல்லாம் போட்டு அப்போ அந்த மணத்துக்காண்டி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம்னா அப்போ சாப்பிட வலிக்கிட்டது தான் அந்த டேஸ்ட் பிடிபட்டு. அதுக்கு பிறகு இப்போ சொதி வைக்கிறனாலும் போட்டு அம்மா வவுனியா சொதி வைக்கணும்னு சொல்றது நல்ல டேஸ்டாக இருக்கும், நல்ல புளிப்பாகவும் இருக்கும். இடியப்பம் புட்டுக்கு இடித்த சம்பளோட அந்த சொதி, இடியப்பத்துக்கும் அதே மாதிரி சம்பளோட சொதி விட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டாக இருக்கும். இல்லாட்டி புட்டுக்கு இறைச்சி கறி ஆட்டிறைச்சி கறியோட சொல்லி சாப்பிட நல்லா இருக்கும். எனக்கு இப்போ சொல்லவே வாயில் வச்சு வருது அந்த மாதிரி. நீங்கள் சம்பளம் சாப்பிடலாம், நல்லா இருக்கும் இந்த சொதி. நீங்களும் வீட்டில் இந்த சொதியை ட்ரை பண்ணி பாருங்க. அதோட அப்பா தாத்தாவில் இருந்தார், 102 வயசு மட்டும் இருந்தாருங்க. இப்போ அவருக்கும் இந்த சொதி நல்ல விருப்பம். கூடுதலாக நச்சுக்கலாம் மற்றது பம்பமடு அங்கெல்லாம் போயிருக்கிற சொதி வீட்டை கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். மத்தியானம் சோறுக்கு சாப்பிடுவோம் நல்லா இருக்கும். அதுலேயே நல்ல விருப்பம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.